ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா கலெக்ஷன். இன்றைக்கி கிருபா கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்? நம்ம குக்கிங் தான் பார்க்க போகிறோம். பருப்பு குழம்பு. ஓகேவா? நாங்கள் பருப்பு குழம்பு நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கோம். ஒரு 1/2 ஹவருக்குள்ளே சாப்பாடு குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது குக்கரில் எல்லா பொருளையும் போட்டு ஒரே டைமில் அவிச்சு அப்படி நம்ம செய்கிற ஈஸியான மெத்தட் தான். சரியா? ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப எனர்ஜியானது, ப்ரோட்டீன் நிறைஞ்சது. ஓகேவா? எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். நான் ஒரு 150 கிராம் பருப்பு எடுத்துருக்கேன். என்ன பருப்பு? துவரம் பருப்பு, பாசி பருப்பு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஓகேவா? அது நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 தண்ணி கழுவிட்டு நான் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 3 கத்தரிக்காய், ஒரு 3 தக்காளி, ஒரு வெள்ளைப்பூடு, 5 பச்சை மிளகாய், ஒரு 100 சின்ன வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை. இது கூட எக்ஸ்ட்ரா பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, மஞ்சத்தூள், சின்ன சீரகம். இவ்வளோத்தை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சின்ன சீரகம், அவ்வளோதான். இதோட தேவையான பொருள் அவ்வளோதான். கருவேப்பிலை, இவ்வளோ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பருப்பு குழம்புக்கு ஆட் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லா காய்கறியுமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ 1 பை 1 ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் என்னென்ன பொருள்லாம் தேவையான பொருள் சொன்னனோ எல்லா பொருளையும் நான் வெட்டி ஒரு பாத்திரத்தில் கழுவியிருக்கேன். தண்ணி ஊற்றி பாருங்கள், அவ்வளோதான். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை, கத்தரிக்காய், அவ்வளோதான். ஓகே, எல்லாத்தையும் அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணி அப்படியே எடுத்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா நல்லா ஹை ப்ரோட்டீன் இருக்கும் இதில். அதனால் இந்த குழம்பு ஈஸியாகவும் வைக்கலாம். நீங்கள் குழந்தைகளுக்கு நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மிச்சம் எல்லா குழம்பு கொஞ்சம் காரமாக இருக்கும், இது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நமக்கு தேவையானவங்க காரம் வேணால் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், தக்காளி புளி சேர்க்கணும்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கலாம். இல்லைனா தக்காளி கொஞ்சம் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெருங்காயப்பொடி. பருப்பு வாயு ரொம்ப அதிகனால பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள், மஞ்சத்தூள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றபடி கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சீரகம் நல்ல ஒரு ஸ்மெல் தரும். சீரகத்தோட ஸ்மெல்லு இந்த குழம்புக்கு. ஓகேவா? அவ்வளோதான். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்தாச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குக்கரை மூடி போட்டு மூடி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். வேறு ஒரு வேலையில் பாத்திரமும் அதிகமாக யூஸ் ஆகாது. அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த பாருங்கள், போட்டாச்சா? குக்கரை மூடி போட்டு மூடிட்டேன். பாருங்கள், அவ்வளோதான். போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நல்லா ஒரு 3-4 விசில் விட்டோன்னா பருப்பு காய்கறி எல்லாமே நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், விசில் வந்தாச்சு. அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு விசிலு. இதுக்கப்புறம் இன்னும் 2 விசில் நம்ம விடணும். நம்ம விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பருப்பு நல்லா வெந்துருச்சு. விசில் விட்டாச்சு, 4 விசிலு. இப்போ விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம் குக்கரை. அவ்வளோதான். எல்லா காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய், தக்காளி, பருப்பு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாமே இப்படி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்களேன், அவ்வளோதான். லைட்டாக கடைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். பருப்பை நல்லா கடைஞ்சிட்டேன். பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. எல்லா காய்கறியும் அப்படியே மிக்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது நல்லா கட்டியாக இருக்கிறதுனால நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றபடி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நான் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். இனி இந்த இதை சூடு பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டேன். தண்ணி தேவையான அளவு ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன். இனி இங்கே தாளிக்கிறதுக்கு
கடாய் மேலே வச்சுருக்கிறேன். இங்கே வந்து ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பரவலாமல் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு 3 வத்தல், அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கான பொருள் எடுத்துருக்கிறேன். இதுலேயே இப்போ நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இந்த பருப்பு குழம்பு வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. நல்லா சூடாகி மேலே நுரை மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். அந்த இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த சைடில் தாளிப்பு போட்டுடலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் சூடாகையும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பருப்பு குழம்புக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்து பாருங்கள். ரொம்ப சுவை, அதோட சுவை ரொம்ப தனியாக இருக்கும். அதோட வாசமும் ரொம்ப நல்ல ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு சைடில் பருப்பு குழம்புக்கு போட்டிருக்கிறேன், ஒரு சைடில் கடாய் வச்சு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். அதோட கலர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அவ்வளோதான். நல்லா கெட்டியாக இருக்குது. அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் சூடு அப்படியே இதாகுது. இந்த டைமில் இதை தாளிப்பு போட போகிறேன். எல்லாம் சூடாயிடுச்சு. தேவையான அளவு கடுகு போட்டுட்டேன். கடுகு உளுந்த பருப்பு சேர்த்தாச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மூணு சேர்த்துக்க போகிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. சேர்த்துட்டேன். அவ்வளோதான். ஒரு சைடில் பருப்பு குழம்பு நல்லா சூடு பார்த்திங்களா, நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப கொதிச்சா நல்லா இருக்காது, பருப்பு குழம்புக்கு அடுத்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த சைடில் ஒரு சைடு, அந்த சைடு ஒரு சைடு வேலை பார்த்தோன்னா குக்கரில் போட்டு நம்ம சமைச்சோன்னா ரொம்ப இப்போ வீடியோ இருக்கிறது வந்து ஒரு 5 minutes to 7 minutes இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா வந்து பருப்பு வேகிறதுக்காக மட்டும் கொஞ்சம் கேப் கொடுத்தேன். அது ஒரு 10 நிமிஷம். அப்போது 20 minutes கூட நான் ஆகலை. அவ்வளோ சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். சுவையான ஆரோக்கியமான நம்மளுக்கு ஒரு பருப்பு குழம்பு ரெடி. ஓகேவா? அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அழகாக தாளிப்பு போட்டு ஊற்றியாச்சு. நமக்கு இப்போது சூடான சுவையான பருப்பு குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.